கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் கடந்த சில வாரங்களாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதம் என்ற தலைப்பின் கீழாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நடந்த இந்த 6 விசாரணை குறித்து தான் நாம் பார்த்தோம். நாம் கடந்த சில வாரம் நம் ஆண்டவருக்கு நடந்த 3 விசாரணை குறித்து நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த 3 விசாரணை குறித்து நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். நம்ம போன வாரம் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவருக்கு நடந்த ஃபர்ஸ்ட் 3 ட்ரையல்ஸ், அதாவது முதல் 3 விசாரணைகளை பற்றி பார்த்தோம். அதில் வந்துட்டு எப்படி நைட்டில் அவங்க அதை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அது எப்படி வந்து ஒரு இன்ஜஸ்டிஸான ஒரு விஷயம். ஏன்னா லா பிரகாரம் அது ஜஸ்டிஸே கிடையாது. அவங்க அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே இன்ஜஸ்டிஸ் அப்படின்றத பார்க்குறோம். அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, யார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, அதில் அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்குது, அவங்க என்ன வேணும்ட்டே வந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, இந்த எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு அவங்க தந்திரமா பிளான் பண்ணி கொண்டு போனாங்க. பயங்கரமா நம்ம அந்த அண்ணா காய்பாவுடைய விஷயம், அவங்க அவங்க எப்படி அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க அஃபெக்ட் ஆனதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து சூப்பரா வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அதே மாதிரி அந்த கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்க முன்னாடியே அந்த கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நியாய சங்கத்துக்கிட்ட கடைசி கூட்டு போறாங்க அப்படின்றதையும் நம்ம விஷயங்கள்லாம். இது கிட்டத்தட்ட அவங்க முன்னாடியே வந்து ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 4th ட்ரையல், அதாவது 4வது விசாரணை. அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 4வது விசாரணை வந்து எங்க நடக்குது அப்படின்னா பிலாத்துக்கிட்ட நடக்குது. ஓகேங்களா? என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விசாரணையை பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த 3 விசாரணைகள் நம்ம பார்த்தோம்ல, இது வந்து ஒரு ரிலீஜியஸ் ஒரு மத அடிப்படையில் நடந்த விஷயம். கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கீழே வருது. பிரதர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம். தேவதூஷணம் பண்ணிட்டாரு. நீங்க வந்து என்னன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி தேவதூஷணம் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். இங்க என்ன பண்ணாங்கன்றதை படிக்கலாம் பாருங்க. லூக்கா எடுங்க பிரதர். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல படிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய் இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும். இங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க வந்து குமாரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிலீஜியஸா எடுத்துட்டு வந்தாங்கல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிடும்னா, யோசிச்சு பாருங்க, பிலாத்து கிட்ட போயிட்டு இவர் வந்து தேவனுடைய குமாரன் சொல்றாருன்னா இது மத சார்ந்த ஒரு பிரச்சனை. மதம் சார்ந்த விஷயத்துல தான் அவங்க வந்து அந்த பிரச்சனை பண்ண அக்யூசேஷன் வைக்க முடியும். அப்ப அங்க வந்து அந்த மாதிரி வைக்க முடியும். இப்ப பிலாத்துக்கிட்ட அப்படி கூட்டு வந்தா அவர் என்ன கேட்பாருன்னா, இது மத சான்ற விஷயம் தானே, இது எதுக்கு நீங்க அரசாங்கத்துக்கிட்ட கூட்டு வரீங்கன்னு அவர் கேட்பாரு. கரெக்டா? அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இது பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ராஜான் இஸ் a king அப்படின்றது வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க இங்கிலீஷ்ல. கிங்னு சொல்லி சொல்றாரு, ராஜான்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அப்படியே தொடர்ந்து படிங்க பிரதர். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி. வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது டாக்ஸ் கட்ட வேண்டாம், ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது. யோசிச்சு பாருங்க, உண்மையிலே இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து ராயனுக்கு வரி செலுத்தக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இல்லை. அது எப்படி இருக்கணும் அந்த வசனம் வேணா படிக்கலாம். கண்டிப்பா படிக்கலாம். லூக்கா 20ல் 25ஆம் வசனம் படிங்க. லூக்கா 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுக்கு என்ன வழி செலுத்தணுமோ அதை ராயனுக்கு கொடுத்துருங்க. தேவனுக்கு என்ன கொடுக்கணும்னா அவங்களுடைய சரீரங்களை தான் கொடுக்கணும். கரெக்ட். அதைத்தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஆனா இங்க வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, டாக்ஸ் பத்தி எடுத்துக்கிட்டா கூட ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அதுல யாருடைய பிக்சர் இருக்கு தெளிவா, ராயனுடைய பிக்சர் தான் அந்த நோட்ல இருக்கு. அப்போ வரி செலுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவர் அங்க பேசியிருக்காரு. ஆனா இங்க குற்றச்சாட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ராயனுக்கு வழி செலுத்தக்கூடாது, இவர் வந்து ராஜா, இப்படிதான் அவங்க எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் அக்யூசேஷனா வைக்கிறாங்க. இந்த இடத்துலயுமே பொய் சாட்சி தான் அவங்க என்ன பண்றாங்க. பயங்கரமான விஷயம். இதை நம்ம இன்னும் டீப்பா படிக்கலாம் பாருங்க. யோவான் உடைய சுவிசேஷத்துல வந்து ரொம்ப அழகா தெளிவா எழுதியிருக்கும். 18ஆம் அதிகாரத்துல, யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இருந்து படிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். அவர்கள் காய்பாவிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்போது விடியற் காலமா இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக விடியற் காலை, அதுக்கு முன்னாடி இருக்க என்ன பண்ணிருக்காங்க, நைட்டு ஃபுல்லா அந்த 3 இன்ஜஸ்டிஸான விசாரணை பார்க்கணும். அது வந்துட்டு லீகலா அப்படி பண்ணணும்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க.
இப்போதான் வந்துட்டு விசாரணை கூட்டு போறாங்க. படிக்கலாம் பிரதர் அப்படியே. அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்துக்கு எதனால தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாமல் இருக்காங்க? ஏன்னா அவங்க பஸ்கா வந்து யோசிச்சு பாருங்க. இவங்க வந்துட்டு எவ்வளோ விஷயம் வந்துட்டு லாக் அகேன்ஸ்டா பண்றாங்க. அதே சமயம் இயேசு கிறிஸ்து மேல பயங்கரமான பொய் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஆனா பஸ்காவுடைய அந்த முரண்மையை இவங்க வந்து இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத செய்யறது என்னமோ கொலை பண்ணோம்ன்ற திட்டமிடுறாங்க. ஆனா நியாயப்பிரமாணத்தை வந்து இங்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா, படிக்கலாம். 29ஆம் வசனம். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை இம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். எப்படி சொல்றாங்க பாருங்க. குற்றவாளி இல்லைன்னா நாங்க ஏன் உங்ககிட்ட கூட்டு வர போறோம்? அவர் கேட்கறது என்ன குற்றம் பண்ணாருதான். எடுத்தோடனே அவங்க குற்றத்தையுமே அங்க சொல்லல. குற்றமே பண்ணலன்னா நாங்க ஏன் இவருக்கு உங்ககிட்ட கூட்டு வர போறோம் அப்படின்னு. பிலாத்துக்கிட்டேயுமே இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் கிட்ட இருக்கிற மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த ஒரு வன்மத்துல வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமான பிரஷர் இங்க இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த பிரஷர் எப்படி போகுதுன்றதை நம்ம படிப்போம். அப்படியே படிக்கிறது. 31ஆம் வசனம். அப்போது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். பிரதர், இந்த ஒரு விஷயம் நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவரையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா, நியாயப்பிரமாணத்தின்படி மரண ஆக்கினை பண்ண முடியாது. இது வந்து நீங்க வேதத்தின்படி எப்படி பாக்குறீங்க பிரதர்? உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த பவர், அந்த அத்தாரிட்டி இல்லையா, ஒருத்தரை மரண ஆக்கினைக்குள்ள கொண்டு போறதுக்கு அத்தாரிட்டி பவர் இல்லையானா உண்மையிலேயே வந்து அவங்க பொய் தான் சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வச்சு நம்ம சொல்றோம்னா இருக்கு, நிறைய சாட்சிகள் இருக்கு வேதத்துல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே யூதர்களை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது சொல்லியிருக்காரு, நீங்க நிறைய தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணிருக்கீங்க, தீர்க்கதரிசிகளோட ரத்தப்பழி உங்க மேல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் ரத்தப்படிக்கெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். பாத்தீங்களா, எவ்வளவு தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் ரத்தப்பழி இது பண்ணிருக்காங்க. அதுல 37ஆம் வசனமும் வாசிங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறீர்களே. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து அப்படின்னு பண்ணியிருக்காங்களே. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து இவர்கள் பண்ண விஷயங்களை சாட்சியா சொன்னார். இவர்கள் டைரக்டா ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமா ஸ்தேவான்னு சொல்லி ஒரு உண்மையுள்ள சீசன் இருந்தார். இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலப்பகுதியில என்ன பண்ணாங்க, இவங்க தானே கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸ்தேவான இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு உண்மையிலே என்ன இருக்குன்னா, நம்ம நியாயப்பிரமாணம் படிச்சா கூட தெரியும், இவங்களுக்கு உண்மையில என்ன இருக்குன்னா, அந்த கொலை பண்ண ஒருத்தர் வந்து தவறு செஞ்சுட்டா அவர்கள் கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நியாயப்பிரமாணத்துல கட்டளை. ஆனா இங்க வந்துட்டு அவங்க பொய் தான் சொல்றாங்க, பொய் தான் சொல்லிருக்காங்க, நாங்க வந்து அதை பண்ண முடியாது. ஏன் சோ அதை நம்ம கூட தியானிக்கும் போது பாக்குறீங்கன்னா, சோ அவங்களுக்கு கொலை செய்யக்கூட அதிகாரம் இருந்தா கூட அவங்க ஏன் பண்ணல அப்படின்னா, ஜனங்கள் அவங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அவங்க மேல வந்து ஒரு குற்றப்பழி வரக்கூடாது. ஸோ ஜனங்கள் வந்து அவங்களுக்கு விரோதமா திரும்பக்கூடாது. அதே மாதிரி கல்லர் மத்தியில ஒரு நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷனா ரொம்ப உண்மையான விஷயம் பிரதர். ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரை தான் வந்துட்டு அங்க தொருத்துறாரு அப்படின்னா, ஆலயத்துக்கு வாசல்ல வந்து கல்லர்களை தொருத்துறாரு. அவங்க அப்படி எப்படி பழி வாங்கி எடுத்துட்டு வந்து நிறுத்துறாங்கன்னா, 2 கல்லர்களுக்கு நடுவில் அவரை சிலுவையில் நிறுத்துறாங்க. அவர் அவமானப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குற எல்லா வசனத்தின் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சரியா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பிரதர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி கல்லர்களை துரத்துனாரு. அதனால இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துறதுக்கு தான் அந்த சிலுவை மரத்துல இவங்க வந்து கொண்டு வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து, அதாவது அந்த பிரதான ஆசிரியர்கள்லாம் கொலை செய்துட்டா ரத்தப்பள்ளி என்ன ஆயிடும்னா இவர்கள் மேல வந்துடும். இப்போ ஜனங்கள் எல்லாம் என்ன ஆகிடுவாங்கன்னா, நீங்க தீர்க்கதரிசியை கொலை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு கலகம் வந்துடும்.
ஏன்னா இந்த இவங்களுக்கு அவர் விஷயங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, சில பேருக்கு சில இருக்கிறதுன்றது இவங்க பாக்குறாங்க. இந்த விஷயங்கள் எது வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, இதை இவங்க டைரக்டா ஒத்துக்கிட்டாங்க. யார்கிட்டனா அப்போஸ்தலர்கள் கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதுல அப்போஸ்தலர்கள் காலப்பகுதியில ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் ஆகிய பேதுரு என்ன பண்றாருன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நீங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம்லாம் படிச்சீங்கன்னா, ஜீவாதிபதி யாரை கொலை செஞ்சீங்கன்னா நீங்க தான் கொலை செஞ்சீங்க, அவரை தேவன் வந்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுப்பினான்னு சொல்லுவார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பேதுருவும் இந்த அப்போஸ்தலர்களும் டேரக்டா என்ன பண்றாங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க தான் கொலை பண்றீங்க, நீங்க தான் கொலை பண்றீங்கன்ட்டு. இதனால இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரதான ஆசிரியர் எல்லாமே கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க, நீங்க அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட ரத்த பழியை எங்க மேல போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம். கண்டிப்பா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். ரொம்ப தெளிவா இருக்கு. எவ்வளவு கிளியரா இவர்கள் தந்திரமா இயேசு கிறிஸ்துவ கவர்மெண்ட் கையில ஒப்பு கொடுத்து கொலை செய்ய வச்சிருந்தாங்க. இவர்கள் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர்கள் உண்மையா நீங்க தான் கொலை செய்தீங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப ரத்தப்பழி எங்க மேல போட பாக்குறீங்கன்னு, ஏன்னா பிலாத்தை வச்சுட்டோ இல்லனா ஏரோது வச்சு பண்ணிட்டா இவங்க மேல ரத்தப்பழி வரக்கூடாது. ஜனங்க வந்து ஏதாவது வந்து கேட்டா நீங்க ஏன் கொலை பண்ணீங்கன்னு கேட்டா, பாருங்க பிலாத்து தானே கொலை பண்ணாங்க, நம்ம ஈஸியா சொல்லி அவங்க மேல சொல்லிடலாம்ல. இப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மோசமான ஒரு செய்கையை செய்திருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பா பிரதர். அப்போ வந்து அவங்க அந்த இடத்துல சொல்றது பொய்ன்ற ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க பிரதர். 18ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அவர்கள் யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமான மரணமாய் மறைக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தையை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அப்போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து அப்படியே நம்ம 37ஆவது வசனத்துக்கு போயிடலாம் பிரதர். 37ஆம் வசனம். அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். சோ இந்த இடத்துல வந்து அவர் மறுபடியும் கேட்கிறாரு டைரக்டா. என்ன கேட்டார்னா, நீங்க ராஜா தானே சொல்லுங்க அப்படின்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து ராஜா தான், ஆனா எந்த ராஜ்யத்துக்கு, இங்க இருக்கிற ராஜ்யத்தை பத்தி இல்ல, நான் ஆளக்கூடிய ராஜ்யம்ன்றது வேற விஷயம் தான். பரலோக ராஜ்யத்தை பத்தி அங்க பேசுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கிறாரு 37ஆவது வசனத்துல. அதை படிக்கலாம் பிரதர். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றான். ஸோ இந்த விஷயம் தான் நடக்குது. சரிங்களா? இதுக்கப்புறமா இதை கேட்டுட்டும் கூட, இங்க ராஜா தான் அவர் சொல்லிட்டாரு, ஆனா இதை கேட்டக்கப்புறம் கூட பிலாத்து அந்த இடத்துல ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு ஜஸ்டிஸா ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாரு. பிலாத்துடைய ஆக்சுவல் டிசிஷன் என்னன்றதை நம்ம 38ஆவது வசனத்துல படிக்கலாம் பிரதர். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். ஸோ பிலாத்து என்ன சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் இவர்கிட்ட என்ன பார்க்கல, குற்றத்தை பார்க்கல. யோசிச்சு பாருங்க,